வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ நண்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸை நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சைஸில் 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வேறு ஒரு டிஷ்க்காக சேர்த்து நச்சு எடுத்து வச்சுருந்தேன். நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 50 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட், இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்காக சொன்னேன். இந்த அளவு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல நண்டு, அதை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி ஊறியிருக்கும். நம்ம இதுக்கப்புறம் எந்த மிளகாத்தூளுமே போட தேவையில்ல. ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். இந்த நண்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா. நல்லா மசாலாவை கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணியோட அளவு நமக்கு தெரியும். இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழித்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை இப்போ தான் நம்ம சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட வாசனை கொஞ்சம் இறங்கி கொதிக்கட்டும். பூண்டு பேஸ்ட்டும் மிளகுத்தூளும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.